அந்த நாட்களிலே கால்நடையாக நடந்து சென்று எல்லா இடங்களில் எல்லா கிராமங்களில் சென்று ஊழியர்கள் சேர்ந்த நாளிலே மகிமையில் பிரவேசித்திருக்கிறார்கள். பசுத்தவான்கள் வரிசையில் அவங்க வீட்டிலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிந்தொரு ஊழியமாக நன்மையான ஊழியத்தை அருமையான எவனிசர் சார் தொடர்ந்து நன்மையான ஊழியத்தை முன்னிலை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். கிருபையாக இறக்கமாக அருமையான ஜெபசி சார் அருமையான ஊழியர்களை நியமிக்கவும் ஆண்டவர் நாமத்துக்கு நியமியாக காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும் அப்படியே மாலை நேரத்தில் நாங்கள் இந்த அருமையான சபைக்கு வந்து வீடுகளை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இரவு நேரத்தில் ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லவும் பாடல்களை படிக்கவும் இப்படியாக இந்த அருமையான ஊழியத்தை நாங்கள் அகால பிறவிகளாகி ஏழைகளாகி நாங்கள் அருமையான ஊழியத்தை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையாக நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவது மகிமைப்படுவதாக ஜனங்களுக்காக எடுத்துக்கும் ஆசீர்வாதம் எப்படியாவது நடைபெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்ற இந்த உள்ளான நம்ம மெய்யான இந்த நோக்கத்திலே அருமையான ஊழியத்தை ஆதி நாட்களில் அருமையான பசுத்தவான்கள் செய்து வந்தது போல இந்த நாளிலும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வேண்டும், மரணத்திற்கு வாழ்க்கை நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் அருமையான ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக அருமையான ஊழியருக்கு ஆரம்பமாக கன்வென்ட் செய்வதிலே 333வது பாடல் புதிய கன்வென்ட் செய்தியில் 320, பழைய கன்வென்ட் செய்தியில் 333 பாடல். பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே போகிற பரமானந்த கீதம் அங்கெழுவர் நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லி மனதின் அருமையான பாடலை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையாக நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக அருமையான மகிமையான ஆலயத்துக்குள்ளாக இருந்து நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Amen.
கண்ணன் செய்திலே 793வது பாடல். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்ற அருமையான பாடலை பாடுவோம். 293வது பாடல். புதிய கண்ணன் செய்திகள் அருள்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே மீனுமாவரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வருவாயில் என்னை காலம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வருவாயில் என்னை காலம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆய் பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆய் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. 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 262வது பாடல் கமெண்ட் செய்கிறே 262. பரம எருசலேமே பரலோகம் விட்டிருக்கிறதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஒலிக்கிறதே. அருமையான பாடலை பாடுவோம். புதிய கண்ணன் செய்கிறீர்கள் 313. Amen.
சர்வலோக நடுவரின் அருகில் வந்து பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மோகிட்டு பரிவாரமா தூதர் ஆடுகின்றார். ஆகாயம் எருசலேமே, ஆகாயம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியார் அழகாக துதித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமளின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னோ சுயமளின் விடுதலையே, நாதனே வாழ்வதா விடுதலையே. சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அழகான மணவாட்டியார் அழகாக துதித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீராவோ கனிவோடு துணைத்திடுவார், என்னவரையும் ஏகங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநாயின் உயரமில்லை, அழகில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியார் அழகாக துதித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் திரும்பமாக அன்பை, ஆண்டுடைய இரக்கத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ரட்சிப்பின் வார்த்தைகளை காலையிலே ஆராதனை ஜெபசிங் சார் மூலமாக கேட்டிருப்பீர்கள். இப்படிப்பட்டதான் இந்த கூட்டணியிலே தேவனுடைய வார்த்தை நமத்திலே வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அப்படி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய மனதிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆற்றி தேற்றப்படுகிறோம், ஆறுதல் படுத்தப்படுகிறோம். இந்த நாளில் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில பிரயோஜனமான ஒரு சில காரியங்களை சிந்திப்பது நமக்கு அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த சத்தியநகர் சுவரப்பு ஜெபக்குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர் விட்டு வளர்ந்து அவருக்குள்ளே வேர் கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த குழுவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஆகினால வீடுகளை சந்திக்கும் போது நாங்கள் விசேஷமாக கேட்பது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்,
உலக பிரகாரமான வளர்ச்சி நமக்கு தேவை. அதை ஆண்டவர் எப்பொழுது தருகிறார் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டு சொல்லி கொடுத்து விட்டார். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் நோக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யுங்கள். எத்தனை ருசியான பதார்த்தங்கள், எத்தனை ருசியான பழ வகைகள், எத்தனை ருசியான ஆகாரங்களை ஆண்டு நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்துக்கு பலப்படுத்தக்கூடிய அநேக ஆகாரங்களை, தானியங்களை அவர் தந்து நமக்கு நம்மை போஷித்து காத்து கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து வந்த மக்களுக்கு நல்ல பேரிச்ச மரங்களை ஆண்டவர் காண்பித்தார். கொத்தமல்லி அளவிலே மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அந்த மன்னா தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிற மன்னா. இஸ்ரேல் மக்கள் சிறப்பானவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து வானத்தை அண்ணாந்துவார், அவருடைய சந்ததி இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் அவ்வளவு திரளாக அவர்களை திரளாக்கி உலகத்திலே சிறப்பான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து, எங்களை இஸ்ரவேல் நாடு என்று சொன்னாலே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி அவர்கள் எனக்கு சிறப்பானவர்களாக இருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். சொந்த ஜனத்தை நினைக்கும் பொழுது சகல சிறையிருப்புகளை மாற்றி அவர்களுக்கு சுகவாழ்வை கட்டளையிடுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார், அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் எதை அறிந்து கொள்ளவில்லை, எதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமாக அவர்கள் தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சில மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் ஆசீர்வாதத்தை அறிந்திருக்கிறார்கள். அதில் இன்று வரைக்கும் மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறபடி நமக்கு முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த இயேசு நமக்கு இரட்சகராய் வெளிப்பட்டார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன? இரட்சகர். பாவ சக்தியில விழுந்து கிடக்கும் போது நம்மை தூக்கி எடுத்து ரட்சித்து நம்மை அவருடைய பிள்ளையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு குற்றாலத்துக்கு ஒரு குழுவினர் சென்றிருந்தார்கள். அப்படி சென்றிருந்த அந்த குழுவினர் நன்றாக சுற்றி பார்த்தார்கள். அங்கே செண்பகாதேவி அருவி அப்படி போயிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு தண்ணீர் தடாகம் இருந்தது. அந்த தண்ணீர் தடாகத்தில் நிறைய பேர் விழுந்து டைவ் அடிச்சு ஜாலியாக குளித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஒரு வாலிபருக்கு மனதில் ஒரு எண்ணம், நாமும் இப்படி என்ன செய்யலாம், டைவ் அடிச்சு குதிச்சிடலாம்னு சொல்லி குதிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யல, நீச்சல் தெரியல. தெரிஞ்சவொடனே உள்ளே போனவங்களுக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் போச்சு. அது ஒரு அறியாத ஒரு பருவம். இன்னைக்கு வாலிப பையங்களை பாருங்க, பைக்கை ஸ்பீடாக முறுக்குறாங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? இதே போல அநேக காரியங்களை அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கு. நீச்சல் தெரியாமல் இந்த வாலிபர் நசிட்டாரு, குதிச்சவொடனே தண்ணிக்குள்ள முங்கி எழுந்தார். அப்படி முங்கி எழுந்தவொடனே இதை பார்த்து கொண்டு இந்த கூட போனவருக்கு நீச்சல் தெரிஞ்சவர், அவர் நல்ல பலமா இருப்பார். உடனே நினைஞ்சாரு, குதிச்சு அவர் தூக்கி என்ன செய்தார், கரையில கொண்டு வந்து விட்டுட்டார். ரட்சிப்பு இன்னைக்கு அப்படித்தான். இயேசு கிறிஸ்து பாவச்சேற்றில் மீள முடியாத மனிதர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ரட்சிப்பு கிடைத்தது என்று சொன்னால், 5 வயதில் அம்மாவை இழந்தபடினாலே ஒரு குறிப்பிட்ட காலமான பராமரிப்பதற்கு வீட்டில் வசதி இல்லாமல் போர்டிங்கில் சேர்ந்து படிக்கும்போது என்னை விட மூத்த ஒரு மனிதன் காலை வைத்து அடித்த போது மனதில் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து அழுது தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவெடுக்கும் போது என்னோடு ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார். நீ இந்த மீன் தொட்டிக்குள்ள விழுந்து சேர்த்துக்கோனா நித்தியம்னு ஒன்று இருக்கு, மரணத்துக்கு பிறகு நித்தியம்னு ஒன்று இருக்கு. அந்த நித்தியத்துக்குள்ள இந்த தற்கொலை செய்கிற ஆவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுகள் என்ன செய்ய முடியாது, நித்தியத்துக்குள்ள அந்த மேன்மையான இடத்தை தேடவே முடியாது. ஏன்னு சொன்னாங்க, மனம் உடைந்து அது ஒரு
மறுக்கடியோடு என்ன செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகுது, தற்கொலை செய்வது, நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். இந்த நேரத்தில் ஆண்டு எனக்கு இடைப்பட்டு உள்ளத்திற்குள்ளே இருந்த துக்கத்தை அறிந்த ஆண்டவர் வெளிப்பட்டார். இதில் விழுந்து செத்துட்டா நீ நித்தியத்தில் நரகத்துக்கு போயிடுவாமா, நரகத்திலிருந்து மீண்டும் வர முடியாது. உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என் பின்ன வா, உன்னை நித்திய ஜீவர்கள் என்ன சேர்ப்புன்னு சொல்லி தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே சோத்திரம் மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னத எந்த முதலிடமே மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னத எந்த முதலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். இப்படி இந்த பாடல் உள்ளத்துக்குள்ளே என்னையெல்லாம் பாடப்படுது. ஒண்ணு, தாய் உன்னை மறந்திருக்கலாம், நான் உன்னை மறக்கவில்லை, நீ என் பின்னே வான்னு சொல்லி அழைத்த உடனே அன்று முதல் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு திருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் இயேசுவை நாம் நினைச்ச முடியும், கண்டுகொள்ள முடியும், அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும், அவரை குறித்து புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த திருச்சபையிலே நம்ம அறிந்து கொண்ட பிறகுதான் அவருடைய அருமை நமக்கு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அந்த அருமை நமக்கு தெரியும். இயேசு ஒருவரையும் கைவிடாமல் இருப்பதற்கு அவர் நினைச்சுகிறார், சந்திக்கிறவராக. ஒரு நாள் ஒரு மனிதர் வியாதியோடு பலவீனத்தோடு திருச்செந்தூர் அரசாங்க மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இங்கே ஒரு ஊழியர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு நீ திருச்செந்தூர் ஆஸ்பத்திரி என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அங்கே என்ன நடக்குன்னா, அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போனா ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது ஆவியானவர் உள்ள பேசுறாரு, நீ இந்த ஆள் இல்லாத படுக்கையில உட்கார்ந்துக்கு அப்படி சொன்னோன்னா அவர் ஆள் இல்லாத படுக்கையில போய் உட்கார்ந்துக்கிட்டார். உட்கார்ந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனிதர் மெதுவாக நடந்து வந்து பார்க்கிறாரு, நம்ம படுக்கையில யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து, ஐயா நீங்க யாரையா என் படுக்கையில வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இயேசு உன்னை நேசிக்கிறார், என்னை உன்னை பார்க்கறக்கா அனுப்பி இருக்கிறார். அவர் சொன்ன உடனே அவர் ஏங்கி அழ ஆரம்பித்தார். ஏன்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார், செத்து போவதற்காக மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிறார். எவ்வளவு கண்மணியோட கலக்கிற ஆண்டவர் இதுக்கு கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து தாகம்னு இந்த உலகத்துல மரித்து போவதற்கு என்ன காரணம் சொன்னா, இரண்டு வழிகள் இருக்கிற, ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. மனம் போல வாழலாம், எந்த கண்டிப்பும் இல்லாம துன்மார்க்கமா வாழலாம். அதனால முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடாமலும் பாவியுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார்மத்தில் உட்காராமலும். இன்னைக்கு தேசம் எங்க போயிட்டு இருக்கு, சினிமா சீரியல் அந்த தொடர் இப்படி அடிமைப்படுத்தி அவர்கள் அதை பார்த்தா தான் அவங்களுக்கு நினைச்ச மனசு நல்லா இருக்கும், சாப்பாடு இறங்கும். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த பூமியிலே யார் யாரெல்லாம் நிம்மதியில்லாமல் இருக்கிறாங்களோ, வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்வு கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு அடிமைக்கு மனதில் பட்ட ஒரு சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்தி, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, அவருடைய தொடர்பு எல்லாவற்றையும் அலசி பார்த்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் பெற்று ஆண்டுடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க ஆண்டு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இன்றைக்கு ஆத்மா என்ற ஒன்று நமக்குள்ள இருக்கிறபடினால்தான் இந்த ஆத்மாவுக்கு தேவையான காரியங்களை படைத்த தேவன் நமக்கு இந்த ஆலயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆத்மாவை
ஆண்டவர் எப்படி படைத்தார்னு சொன்னார், அவரை போல சாயலை படைத்து அவங்களுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சரீரம் அழிஞ்சாலும் அவன் ஆத்மா என்ன செய்யாது, அழியாது. அது நீத்திய காலமாக இருக்கும். ஆகினால் தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அந்த படைத்த தேவனோடு கூட ஒரு உறவு வரவு அறுவரைக்கும் அவர்களுக்குள்ள என்ன இல்லை, நிம்மதி இல்லை. காலாகாலத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தாங்களே ஒழிய அதை கடைபிடித்து நடக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை மீறும் போது மனிதன் என்ன செய்கிறான், தவறு செய்கிறான். அப்போ தவறு செய்கிற மனிதனுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டது. அந்த பரிகாரம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது லேவியர் ஆகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்ப இந்த நியாய பிரமாணத்தை மீறி ஒரு மனிதன் பாவம் செய்தேன் என்று சொல்லி வரும்பொழுது அங்க பிரதான ஸ்தலத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போவான். அப்படி உள்ள போகும்போது தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாம கூட உள்ள போகக்கூடாது. பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பாவத்தோடு என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. அதனால்தான் இந்த ஆத்மாவை மீட்பதற்காக ஆண்டவர் செய்த ஒரு திட்டம்தான் இரத்தம். இந்த இரத்தத்தை சிந்தும்படிக்கு அந்த பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டபடி ஒருவன் பாவம் செய்யும்போது என்னென்ன பிரகாரம் ஆட்டுக்குட்டியோடு அல்லது அவனுக்கு முடிந்த ஒரு புறா குஞ்சியாவது கொண்டு வந்து பலி செலுத்தி அதில் ஒரு நிவாரணம், அது ஒரு தற்காலிகமானது. ஆனால் ஒரு நிலையான ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு அவங்க கிடைக்கிறது அரிதான ஒரு காரியமாக இருக்கு. இன்றைக்கு ஒரே தரம் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து பலியிடப்பட்ட ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வந்த பாவத்தை கெத்செமனே தோட்டத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து பாடுகளுக்கு உட்படுத்தி இரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டுக் கொண்டார். தன் இழந்த மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்கு இந்த இரத்தம் தேவைப்பட்டது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த இரத்தம் தேவைப்பட்டது. இந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை, ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் பாவம் செய்து அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட போது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை என்ன செய்தாரு, உள்ள அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது அது யாரெல்லாம் கடிச்சா அவ்வளோ என்ன செய்யறாங்க, செத்து போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஏற்பாடு பண்ணார். மோசேக்கு சொன்னார், வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி யாரெல்லாம் வெங்கல சர்ப்பத்தை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிழைத்துக் கொள்வாங்க. இன்றைக்கு இந்த உலகத்திலே இயேசு சொன்ன வார்த்தை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படும், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதுக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்பதற்கு மனமல்ல, ஆண்டவரை பார்ப்பதற்கு மனமல்ல. எருசலேமிலே வாசமாக இருக்கிற இந்த ராஜாவை எருசலேமில் இருந்து சில கண்டுகொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், இதா வாக்கு தத்துவம் மண்ணிலிருந்து வரும் வரைக்கும் நீங்க எருசலேமில் காத்திருங்க. இந்த பரிசுத்தாவி வந்துச்சு, அவங்க புறப்பட்டாங்க. பரிசுத்தாவி இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டாரு. என்னைக்கு பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சோ அன்றைக்கு வந்து வாழ்க்கை வித்தியாசமாயிரும். இந்த உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வந்து மாற்றப்படுகிறான். அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆத்மா சந்தோஷமா இருக்கு. ஆத்மாவில் சந்தோஷம் வந்துட்டு, ரட்சிப்பு வந்துட்டு. அப்ப அந்த மனிதன், அந்த படுக்கையில் இருந்த மனிதன் இந்த நற்செய்தியை கேட்கிறான். சாகணும்னு நினைச்சு வந்தேன், அந்த ஆண்டவர் உங்களை அனுப்பிட்டார்னு சொல்லி சுவிசேஷத்தை கொண்டு வந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். என்ன சுகம் ஆகம், என்ன சுகம் என்ற ஜனரின் சமூக பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம் ஆக
பொன்னகர் மேடையில் நேரம் பாடலாம். சின்ன பையன் தாய் கூட கடைக்கு என்ன செய்யறான், அந்த தாய் கூட கடைக்கு போறான். அப்படி போகும்போது என்ன செய்யறான், தாய் கடையில ஜாமான் வாங்கும்போது என்ன செய்வான்னு சொன்னா, தாய் ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்குள்ள இருந்துச்சு ஒரு கத்திரிக்காய் எடுத்து பார்ப்போம், அப்படியே பயிருக்கு போட்டோம். இப்படி செய்துட்டே இருக்கும்போது தாய் என்ன செய்யல, கண்டிக்கல. கண்டிக்காம இப்படி இந்த பையன் என்ன செய்யறான், இலக்காரமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். வளர்ந்து கொண்டே இருக்கும்போது சின்ன தப்பு அப்படி பெரிய தப்பாகுது. இப்படி தவறு செய்கிற களவாங்குகிற ஒரு தன்மையோடு கூட என்ன செய்யறான், பழகி விட்டான். இல்லை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல பழகி இருக்கிறோமோ அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு மக்களாக இருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே நம்ம எதுல பழகிட்டு வர்றோமோ அந்த பழக்க வழக்கத்தை விட முடியாதவர்களாக இருக்கும். சிலர் கோவப்படுவாங்க, சிலர் அன்பா இருப்பாங்க, சிலர் பொறுமையா இருப்பாங்க. என்ன பேசினாலும் என்ன செய்வாங்க, பொறுமையா இருப்பாங்க. அந்த பழக்கம் அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்துடுது. இதே போல இந்த சின்ன பையன் பெரிய ஆளாகும் போது இப்படி திருடுனா எளிமையா காசு கையில வந்துடுது. எங்க தேசத்துல பாருங்க, ஏராளமான திருட்டு, ஏராளமான லஞ்சம், ஏராளமான மக்கள் குறுக்கு வழியில சம்பாத்தியம் நிலைக்குதான் ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுக்குறாங்க, அல்லது ஏதோ வழியில நிம்மதி இல்லாமல் போயிடுறாங்க. பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. சிலர் இதை இச்சித்து தங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார், தங்களுடைய வழியை கெடுத்துக் கொள்கிறார். அப்ப இந்த மனிதன் என்ன செய்யறான், கடைசியில் பெரிய குற்றம் செய்து கொலை செய்யறது, இப்படிலாம் பல பாவங்கள் செய்து மாட்டிக்கிட்டான். மாட்டும்போது கையங்களும் மாட்டினவனே அங்க தண்டனை உறுதியானவனே கடைசியில் தூக்கு போடுறதுக்கு முந்தி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கும், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவன் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான், பிறந்தை கையாளாதவன் தன் மகனை பாய்க்கிறான். அப்ப சின்ன வயசுல ஒரு தட்டு என்னென்ன காய்கறி எடுக்கான்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல, ஏமா செய்யலை அப்படின்னு சொல்லி பெரிய தண்டனையை நான் அனுபவிக்க போறேன். இன்றைக்கு ஒரு மரம் சின்னதா இருக்கும்போதே அது சரியா வளர்றதுக்கு நம்ம அதுக்குரிய காரியங்களை செய்யாம இருந்தா மரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் தான் சாய்ந்து போகும். ரெண்டு வழிகள் இருக்கு. ஏசு இந்த உலகத்துல ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்குன்னு சொல்லி அந்த வழியை நமக்கு கற்பித்து கொடுத்துருக்கு. அந்த வழியில நம்ம போக முடியாத அளவுக்கு சாத்தான் என்ன செய்யறான், அவன் நம்ம தனிமையா இருக்கும்போது ஏமாட்டம் வந்து பேசுனது போல வஞ்சிக்கிறான். அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவானவன், அது மட்டுமல்ல மனுஷன் கொலைபாதகன் சொல்லப்படும். அவன் குறுக்கு வழியில என்ன உண்டோ அதை சொல்லி தந்துகிட்டே இருப்பான். இயேசு நேர்வழியில என்ன உண்டோ அதை செய்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்ம இந்த திருச்சபையில இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் நமக்கு எதற்கு என்று சொன்னால், விலை மதிக்க முடியாத இந்த ஆத்மாவை லாபப்படுத்திக் கொள்வதற்கு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவருக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த ஆத்மாவை லாபப்படுத்திக் கொண்ட ஒரு அனுபவத்தோடு திருச்சபையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும், வாழ வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிற என் பாவத்தை மன்னித்தர்ந்து விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். பவுலும் சீலாவும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவங்க துதித்து பாடினாங்க. எப்படி துதிக்க முடியும், ஆண்டவர் அறிவித்து கொண்டிருந்தேன், என்னை பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி துதிக்க முடியுமா? அவங்க துதிச்சாங்க. கர்த்தரை துதிக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, எல்லா சிறைச்சாலையும் அதிர்ந்தது. அதிர்ந்த உடனே சிறைச்சாலைக்காரன் பார்த்தான், எல்லாரும் ஓடி இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையை முடிச்சிட வேண்டிதான்.
அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. எல்லாரும் தான் இருக்கிறோம். அதுல மனம் திரும்புறான். ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறான், என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு. சிறைச்சாலைக்காரன் அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்படுகிறான். ஆத்ம ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆத்மாவில ஒரு பரிசுத்தம் கரைதிரை ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்து கடந்து போனவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு மகிமையான இடத்துல, ஒரு உன்னதமான இடத்துல, ஒரு சிறப்பான இடத்துல, ஒரு வெளிச்சமான இடத்துல, ஒரு பரிசுத்தமான இடத்துல பாடினம் அல்லவா? பேதுருபவோரும் யோவானும் அங்கே பெண்ணாமற் பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ அங்கிருப்பாயோனே யோனி ஆங்கிருப்பாய் சொல்ல மனமே இந்த நிச்சயம் எப்படி கிடைக்கும் சொன்னால், இயேசுவோடு பழகும்போது, அவரோடு பழகும் போது நம்முடைய அந்தரங்கத்தை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நம்ம செய்த தவறுகளை நமக்கு உணர்த்துகிறார். ஏன்னு சொன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இரக்கம் வருவான். அப்ப இந்த பாவத்தை மறைக்கிறது மனித சுபாவம். பாவத்தை மறைக்காமல் அவர் வெளிப்படுத்தி உணர்த்தி அதை அறிக்கை செய்ய வைத்து அதிலிருந்து ஒரு விடுதலை. இந்த பாவத்தை மறைக்கும் போது என்ன செய்வான் தெரியுமா? சாத்தான் உள்ள வந்துடும். சாத்தான் உள்ள வந்து இந்த பாவம் செஞ்சிருக்கா, இந்த பாவம் செஞ்சிருக்க, நீ ஆண்டுடி பிள்ளை இல்லை, நீ ஆண்டுடி பிள்ளை இல்லை, நீ ஜோமனி என்ன பிரயோஜனம்? இப்படி நம்முடைய மனதை ஆண்டவரை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவோம். ஆண்டவரோடு கூட இருந்த அந்த யூதாஸ் காரியத்து பணப்பையும் கை வச்சிருந்தான். மற்ற எல்லாரும் ஊழியம் செய்ய போனாங்க, உற்சாகமா ஆண்டோடைய நாமத்தினால சுவிசேஷத்தை சொன்னாங்க. பட்டணங்கள் தோறும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொன்னாங்க. இவன் மட்டும் என்ன செய்யறான்? பணத்தை கையில் வச்சிருந்தான். கடைசியில் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு. சரி, யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு கூட வாழன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு, அது இதோ மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இந்த இருதயத்துக்குள்ளதான் வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் தங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்னைக்கு நம்முடைய இருதயமானது தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படும். இந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை வாலிப நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக இருதய கண்ணாடி என்ற ஒரு புஸ்தகம் கொடுக்கப்படும். இந்த இருதய கண்ணாடியில ஒரு இருதயம் போல படம் போட்டிருக்கோம். இந்த இருதயத்துக்குள்ள முதல்ல அந்த மனுஷனுடைய முகமும் அதில் போட்டிருக்கும். முகம் கொடூரமா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த இருதயத்துக்குள்ள பொல்லாத விலங்குகள்லாம் இருக்கும். சிங்கம், புலி, கரடி, என்னுடைய தந்திரமான நரி, இப்படிலாம் போடப்பட்டிருக்கும். அப்போ மேல இருந்து பரிசுத்த ஆவியாகிய புறா பறந்து வர போல இருக்கும், ஒரு வெளிச்சம் உள்ள பறந்து. இப்படி இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள தேவன் அங்கே வாசமாக இருப்பதற்கு கடந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்டதான கூட்டங்கள் மூலமாக இதயத்துக்குள்ளே அந்த வெளிச்சம் சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே என்ன செய்கிறது? வருகிறது. வரும்போது இந்த பாவத்தை உணர்த்துகிறபடினால இந்த பாவத்தை செய்ய வைத்த இந்த கொடூர ஆவிகள், அசுத்த ஆவிகள் இந்த உள்ளத்துக்குள்ள இருக்க முடியாம ஓடுது.
வெளியே ஓடவுடனே இவனுக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, என் பாவம் மன்னிக்கப்பட்டது போல இருக்குது அடுத்து ஒரு விடுதலை. இந்த விடுதலையை அவன் உணர ஆரம்பித்தவொடனே தொடர்ந்து என்ன செஞ்சிட வேண்டிதான், ஆலயத்துக்கு போயிட வேண்டிதான், ஜெபம் பண்ணிட வேண்டிதான். இந்த விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட வாசம் பண்ணிட வேண்டிதான். அந்த மருதூர் மலையில அந்த பேதர் யாக்கோபையோ நினைச்சிருந்தாங்க, ஆண்டவரே இங்க இருக்கு நல்லது, மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டா நம்ம இங்கேயே இருந்துருவோம், வெளிச்சமா இருக்கு, நல்லா இருக்கு, பரலோகத்துல இருக்கிறது போல சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் ஆளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்ப இந்த இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவி வந்த உடனே அதுல ஒரு பெரிய சமாதானம், முகத்தை பார்த்தா ஒரு வெளிச்சம், ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசமாயிருக்கும். ஸ்தேவான் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டிருக்கும் போது அவனை எதிர்த்து பேசுறதுக்கு யாராலையும் முடியல. அவன் முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. கல்லறிந்து கொள்ளும் போது அவன் என்ன செய்கிறான், அவனுடைய மகிமையை காண்கிறான். மகிமையிலே பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இயேசுவானவர் சேவானுடைய ஆத்மா பிரியும் போது அவர் எழுந்து நிற்கிறார். முதல் இரத்த சாட்சி. எத்தனையோ இரத்த சாட்சிகள் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்து அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் அறியும் போது ரொம்ப வேதனைப்பட்டேன், அழுது. அது எப்படின்னு சொன்னா, அந்த சகோதரிகள் பேரு பெர்பச்சுவா பெலிசிட்டாஸ். அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்திருக்காங்கன்னா, ரெண்டு மூங்கில வளைச்சி அதுல இந்த சகோதரியோட கால் ஒரு பக்கம், அந்த சகோதரி கால் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த மூங்கில விட்டுட்டாங்க. அது ரெண்டாக கிழிச்சு என்ன நிலைமை ஆயிருக்கும். இப்படிலாம் கொடுமையாக அந்த காலத்துல அவங்க ரசிச்சிருக்காங்க. துன்மார்க்கருடைய அந்த கடினமான இருதயம் பார்வனுடைய அப்படிதான் இருந்துச்சு. பார்வன் தன்னுடைய இதயத்தை கடினமாக்கினா, பிறகு கர்த்தரவனுடைய இதயத்தை கடினமாக்கி அவனுக்கு திரும்பவே முடியாம, அவனுக்கு மீட்பே இல்லாம இஸ்ரவேல் மக்கள் தப்பு வைக்கப்படும் போது சிவந்த சமுத்திரத்துல அவனும் அவனோடு உள்ள சேனைகளும் ஆண்டு போனது. இல்ல விடுதலை, இல்ல ரட்சிப்பு. அப்ப இந்த விதமான கொடூரமான காரியங்களை செய்வார்களாம். ஏன் செய்யறான் தெரியுமா? சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை என்ன செய்யறான், செய்யறதுக்கு தான் ஆட்களை ஏவி விடுறான். நம்ம நாட்டில் நம்ம இதுவரைக்கும் கிருபையா இருக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வருகைக்காக என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். இந்த உலகம் நமக்கு சொன்னோம். ஒரு நாள் ஊழியத்தில் ஒரு வாலிபன் நன்றாக ஆண்டவர்கள் பயன்படுத்த கூப்பிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு சுவிசேஷத்தை வேகமாக சொல்ல வேண்டும் என்ற ஆசை. அப்படி சொல்லுவதற்காக அவன் கடந்து செல்கிறது உண்டு. அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்துக்காக மிஷனரிகள் சில ஆகாரங்களை போட்டு வச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டான். அவனுக்கு அந்த ஃபிக்ஸ் வந்துச்சு. அவன் கொஞ்சம் தெளிந்த உடனே அவன் ரொம்ப சத்தம் போட்டு நீ இன்னும் போக வேண்டாம், பேசாமல் உள்ளே இருன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டான். உடனே ரொம்ப அழுது அப்படி தூங்கினான். தூங்கினாச்சுன்னா ஒரு காட்சி அவனுக்கு தெரியுது. அவங்க அம்மாவும் அப்பாவும் இவன் தேடி வந்த மாதிரி தெரியுது. நாங்கள் சொன்னோம்ல, ஏன்னா அவன் வேறு மார்க்கத்திலேருந்து வந்தான்.
அப்போ இவங்க வந்து சொல்றாங்க, நீ அங்க போவதுன்னு சொன்னாங்க, போயிட்டா பார்த்தியா இப்படித்தான் சத்தம் போடுவாங்க. நல்லது சொல்றது சத்தம் போடுறதா, நல்லது சொல்றது சத்தம் போடுறதா. நீ தும்மா இருக்கிறோட போவாத, நீ இந்த மேல் போவாதுன்னு சொல்றது ஒரு அறிவுரை, இந்த ஆலோசனை. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டு சொன்ன காரியம் தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஆண்டவருடைய ஆலோசனையே மிஷனரிகள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, நீ போறதுக்கு வந்து இந்த ஆகாரத்தை குடிச்சிட்டு போயிருந்தா இப்படி வந்திருக்கா எல்லாம். இது தாயும் தகப்பன் மாதிரி யார் வாரா? சத்ருவாரா? நீ எங்க கூட வான்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஒரு பெரிய பாதாளம், ஒரு பெரிய பாதாளம். பாதாளத்தை பார்த்தவொடனே யோசிக்கலாம், ஏன் இயேசு நிச்சயமா நினைச்சு கொண்டாரு, கூட்டு வர வேண்டாரு. அவர் தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், அவருக்கு கூட்டு வந்திருக்க மாட்டார். ஐயோ இயேசுவே சொல்லி சத்தம் போடுறான். முடிச்சான். முடிச்ச பிறகுதான் ஆண்டவர் பேசுறாரு, இன்னும் என்ன செய்யணும், நிறைய பேருக்கு சொல்லணும். பாதாளம் ஒண்ணு இருக்கு, மோட்சம் ஒண்ணு இருக்கு. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழாசருவோ அமரமணியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். வேகமா சொன்னான், சுவிசேஷத்தை வேகமா சொன்னான். இன்னைக்கு நம்ம கண்ணுனால பார்க்கணும், எத்தனை பேர் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு திட்டம், சொந்த குமாரன் பாரம் நமக்காக பலியிட கொடுக்கும் போது, யாரை தேடுகிறீர்கள் சொல்லி அந்த இயேசு கேட்கும்போது, இயேசுவை தேடுகிறோம், நான் தான் இயேசு அப்படி சொன்ன பின்னிட்டு தரையில விழுந்தாங்க. அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு, தேவனுக்கு சமமாக இருந்தவர், அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு மனிதனானார். எதற்காக? மனுக்குலத்தை ரட்சித்து பாதாளத்தின் வல்லமையிலிருந்து காப்பதற்காக, மரணம் என்ற அந்த காலத்தில் விடுதலை செய்வதற்காக. காலம் முழுசும் மரணத்தினுடைய பயம், மரணத்தை குறித்த பயம், அச்சம், இந்த பயத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக ஒரு அருமையான ஒரு வாலிப தங்கச்சி, வாலிப ஏற்றுக்கொண்டவங்க மரணம் வருகிற தருவாயில தேவதூதர்கள் கால் மாட்டிலையும் தலைமை மாட்டிலையும் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த உலகத்துல சாட்சி சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க. ஒரு பாட்டியம்மா ஆண்டரை ஏற்றுக்கொண்டவங்க ஆலய பிரச்சனைக்கு 2 நாளைக்கு வந்து நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போயிருங்க, தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி மகிமையை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே செல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த என் ஜீவன் கிறிஸ்து தாமே என்ற பாடல்ல ஒரு வார்த்தை வரும், மா சமாதானமாக பிரிந்து போவேனே. மா சமாதானமாக இந்த பூமியை விட்டு நாம் பிரிந்து போகும்போது சமாதானத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன்னு சொன்னால் நாம் வாழப்போகிற இடம் ஆண்டு சொல்லியிருக்கிறபடி, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி செல்வதற்காக வரப்போகிறேன். ஆனால் இன்னொரு மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய முடிவிலே சிக்க போகிற மக்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற வானம் என்ன செய்தான், சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல சுருண்டு விலகி போயிற்று. அப்புறம் மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயிற்று. இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒரு காலம் நினைச்சாது ஒளிந்து போகிறது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம்
அழிந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை. உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனின் வாசஸ்தலம் மனிதனிடத்திலே இருக்கிறது. இதில் வாசம் பண்ணும்போது நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனற்றவர்கள் இந்த உலகத்தில் எதை பார்க்க போகிறார்கள்? வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போகிற அந்த காரியத்தை பார்க்க போகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவன் கைவிடப்படும் சொல்லப்படுகிறது. ஸ்திரீகள் 2 பேர் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படும், மற்றவன் கைவிடப்படும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கைவிடப்படுகிற ஒரு காரியம் நமக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொன்னால், அவனுடைய சத்துருடைய அந்த காரியம் மனம் திரும்ப வேண்டாம். நீ இப்பமா மனம் திரும்ப போற வேண்டாம், பார்த்துக்கலாம். ஒத்தி போட்டுக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் நமக்கு கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பாரு. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னு சொன்னா, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம ஏமாத்திடுவோம், எளிதில் ஏமாத்திடுவோம், பொய் சொல்லி ஏமாத்திடுவோம். நீ களவு தானே செய்றீங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, உங்க அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது, நீங்க செய்யற தப்பே கிடையாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு உறுத்தக்கூடிய பாவத்தை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இல்லைங்க, வீடு முழுவதும் ஒரு மனுஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்வானா வீட்டுக்காரன் உரிமை காட்டிக்கிடுவானா. அந்த ஆணி அடிக்கிற இடத்துல என்ன செய்வான்னு தெரியுமா? ஒரு நாள் கொண்டு ஒரு செத்த ஒரு ஓனாய் கொண்டு தொங்க போட்டு போவான். கேட்டாச்சுன்னா இந்த ஆணி எனக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு நார்ன கருவாடை கொண்டு போட்டு போவோம். இதே போல நம்ம இருதயத்தில் ஒரு இடம் கொடுத்துருந்தா போதும், சாத்தம் ஒரு நாட்டத்தை என்ன செய்யலாம் திறந்தோடு கொடுத்து நம்ம வாழ்க்கையில பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால ஒரு காரியம் சொல்ல நினைச்சிடக்கூடாது. யோசனை அநேகமா பணத்தை காமிச்சு என்ன செய்யறான், அநேகருடைய அவங்க இருக்கிற வேலை அந்தஸ்து என்ன, அவங்கள களவாங்க வச்சு அவங்கள தப்பு பண்ண வச்சு கடைசியில குற்றவாளியாக கட்டப்பட்டு கூண்டுக்குள்ள போகும்போது தலையில துண்டை போட்டு வெக்கத்தோடு போக வச்சுருவாங்க. கடைசியில் இதான் நடக்குது. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. பொய்யன் ஆத்மாவை ஏமாற்றிடுவான். வாலிப நாட்கள்ல ஆண்டவரை தேடாத ஒரு வாலிபனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த உலகத்துல துன்மார்க்கமா வாழ்க்கை தாய் தப்பங்களோட சண்டை போட்டான். கடைசியில ஒரு நாள் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் வெறுப்பாயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. நல்ல குடிப்பழக்கம் வந்துச்சு, குடிச்சிட்டு மருந்தையும் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வாந்தி பண்ணிட்டு நடக்கும்போது பெரியவங்க, அவங்க வயசானவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி, ஐயா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னவோ செய்துட்டான் அப்படின்னு சொல்லி தலைகீழ தொங்க போட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்க்க போயிருந்த கூட இருந்த அண்ணன்ட சொல்றான், அண்ணே எனக்கு இருள் போல இருக்குனே, எனக்கு இருள் போல எனக்கு அது ஜோம் பண்ணுங்கண்ணே, நான் ஜோம் பண்ணித்தான்ப்பா இருக்கேன், நான் ஏன்பா இப்படி செய்தான். நஷ்டப்படுத்திக் கொள்கிற காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல சிலுவையில அடிக்கப்படுவது கொண்டு போகும்போது யாருமே கூட போக முடியாது. அவர் தனியாக சகித்தார். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜீவனை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்ட ஆண்டவர் தலையிலே தலை சாய்ந்து கூட இடம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்தான். இதயத்துக்குள்ள வந்து ஆட்டி தேய்க்குவார். மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க பொங்கி குருசில் மாறுதே. அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க பொங்கி குருசில் மாறுதே. ஓ
தங்க சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. சிங்காசனத்தில் ஆபிரகாம் இல்ல, அந்த 7 ஆசனம் இருக்கலாம். அவருக்கு எப்படி இருக்கும்? பூமியில சம்பரமான இன்றைக்கு யாருமே காப்பர் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டாங்க. நித்தியம் மனுஷன் ஜீவித்து போறவன் எங்கே? நம்முடைய ஆத்மாவில் ஒரு தங்குவதற்குடைய இடம் இருக்கு. அந்த இடத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்து விட்டா நீங்க என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையுமே தப்பிச்சுக்கலாம். அந்த ஸ்திரீ கையும் களமா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் மோசேன்னு சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சாச்சுன்னா கல்லறிந்து கொல்லணும். இன்னைக்கு அநேகருடைய மனசுல ஒரு சிலர் தப்பு பண்ணும்போது என்ன செய்வாங்க? மனசுல நியாயம் தீர்த்துடுவாங்க. அப்படி நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு ஆத்மா கெட்டு போவதற்கு சித்தம் இல்லை. அவங்களுக்காக பரிதவிக்கணும், ஜோம் பண்ணணும். இவங்க இப்படி செய்யறாங்களே, ஆண்டவரே இவங்களை எப்படியாவது காப்பாற்ற மாட்டீங்களா? கள்ளன் குத்துயா அடிக்கப்பட்டு கிடக்கும் போது லேவியன் ஆசாரியன் விலகி போயிட்டாங்க. சமாரி வந்து என்ன செய்யறாங்க? நின்று இறங்கி அவனுடைய காயத்தை கட்டி எண்ணெய் வார்த்து சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரகாண்ட சேர்த்து ஏதாவது அதிகமா இருந்துச்சு வந்து வரும்போது என்ன செய்யறேன்? தாரப்பா, நீ பராமரித்துக் கொள்ளுப்பா, பராமரித்துக் கொள்ளு. ஏன்னு சொன்னாங்க, எனக்கு விளையாடப்பட்டது, ஆத்மா விளையாடப்பட்டது. நிச்சயத்துக்குள்ள பிரவேசித்து சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷத்தை மரணத்தை ஜெயித்து தந்ததுனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்தேன் ஆனாலும் இந்த சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆத்மாவை ரட்சிப்பதற்காக ரத்தம் செய்து மரித்த இயேசு இன்னைக்கு வாசல் படையில் தட்டி கொண்டிருக்கிறார். இடங்கொடுப்பமா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு புற மனசு சேர்ந்தவங்க அந்த வேறு மார்க்கத்தில் இருந்த ஒரு அம்மாவுக்கு காலாகாலத்தில் அல்ல வாலிப நாட்கள் இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லப்படும். பாட்டி, இயேசுதான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உரிமை உள்ளது. அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வேற எந்த காரணத்திலும் பாவத்தை மன்னிக்கவே முடியும். என்னைக்கு சொல்றாங்க, சர்ப்பை போட்டாச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வரும். இயேசு மாத்திரம் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். சொல்லும் போது அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலை, அந்த ஆண்டவனுக்கு நல்ல இடம் தருவான் அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு நாள் இன்னொரு பாட்டி, அந்த பாட்டிக்கு எங்கள் கூட வேலை பார்த்தவங்க அவங்க இங்கே வந்திருப்பாங்க, ஜீவராஜன் ஒரு அவங்க அந்த பாட்டி வந்து கொஞ்சம் இறந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த நேரத்தில் உயிர் வந்துருக்கு. கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு காலங்கள் நீட்டித்து கொடுக்க. அப்போ அவங்க கேட்ட காரியம், எனக்கு அந்த சொர்க்கம் வேணும், பரலோகம் வேணும்னு கேட்டுட்டாங்க. அப்போ இவங்க வழிபட்டு வந்து அந்த ஆவி அங்கே வந்து நின்றுருக்கு. எனக்கு சொர்க்கத்தை தான் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அது சொல்லிச்சான், எனக்கு தர முடியும், எனக்கு பூமியில எதெல்லாம் கேட்டியாலும் தந்தேன், அது தர்றதுக்கு எனக்கு முடியாதுச்சான். ஆனால் அது யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, சிலுவையில் இயேசு மரித்தார், அவர் தான் தரணும் அப்படின்னு பாட்டு சொல்லிச்சான். இப்பமாச்சு நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு பார்க்கல, பார்க்க முடியல. நான் இந்த பாட்டி கடைசியில் இயேசு ஏற்றுக்கொள்ளாம வீட்டுக்குள்ள இருள ஆரம்பிச்சு வெளியே தெருளைட்டுக்கு வந்து, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? அந்த மரண நேரத்தில் அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் சூழ்ந்து வந்து கயிறை வச்சு கட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கும் போது அந்த ஆத்மா அளவரிச்சு. எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய முடிவு மிக முக்கியமாக. முடிவு பெறுது நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பெறும் நிலைநிற்கணும். இயேசுதான் எனக்கு ரட்சகர், இயேசுதான் என் பாவத்தை சுமந்து இருக்கிறார், அவர் நேசிப்பேன், நான் அவரை பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர் இருக்காங்க. ஒப்பு கொடுப்போமா? ஜோமனமா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்னங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக பெண்கையா கட்டுவதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தலையில முள் முடி வைப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிரசில் முள்முடி வைப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக 2 கைகளை விரித்தவராம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே நின்று சமரசம் செய்கிறவரா, உலகமான சுயஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கவருக்கு பிரியமாயிற்று. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போருக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படும் நமக்கும் தேவனாய் சிலுவை நோக்கி பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சிலுவை நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஏன்னு சொன்னா சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபமும் சொந்த வியாபாரம் ஆகிவிடுது. அதனாலே சிலுவை உயர்த்தி காண்பித்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்க போய்கொண்டே இருக்கிறது என்னுடைய பணியாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லாவிட எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவன் திறந்த வாசலை தர வேண்டும். இந்திய தேசம் இயேசுக்கு சொந்தமாக வேண்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடாவே. நாளை இருப்பது நிச்சயமோ, நாட்களெல்லாமே தாமதம் செய்திடாவே. சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி மரித்தார். இனி மறிக்க போவதில்லை. இனி அவர் சாதாரணமாக தன்னை தாழ்த்தினாலும் சொல்வது போல வரப்போவதில்லை. இதுவரைக்கும் நம்ம பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் நீதிபரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இனி நீ நியாயாசனத்தில் உட்கார்ந்த பிறகு தீர்ப்பு சொல்ற வேலைதான். சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மாறித்தார், சிந்தனை செய்து இந்த வேளை வராயோ. சிந்தனை செய்துவார். இதுவரைக்கும் மனசும் மாம்சம் விரும்புவது போல வாழ்ந்துட்டு அதனுடைய முடிவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? நித்தியம் எங்கே? ஏழை லாசரு பரலோகத்தில் கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரோடு கொண்டு போய் விடப்பட்டான். நேற்றும் என்றும் மாறா இயேசுவை அழைக்கிறார். நம்பிக்கையோடு தஞ்சம் வர வராயோ. இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடாவே. ஜெபம் செய்வோம். நம்முடைய இயேசு சுவாமி அருமையான நல்ல நேரத்துக்காக தன்னுடைய சுத்தரிக்கிறவர்களே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையிலே மீட்டுக் கொண்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவருக்காக இவ்வளவு நீளமாக தகவலே உடைய அடியாரின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நான் நீ பேசிக்கொண்டே சுவாமி யாரெல்லாம் தன் உள்ளத்திலே கற்பனை கலந்து ஆண்டவரே இயேசுவே உலகத்திலே வாங்க என் ஆத்மாவோட எனக்கு ரட்சிப்பை தாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தகப்பனை இந்த நேரத்திலே உள்ளத்தை திறந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர் உள்ளத்தை நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறோம்பா. நீ ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே நீ வாசம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதறுகிறதா நான் அவரோடு இருந்து பிரவேசிப்பேன் போதனம் பண்ணுவேன் சொன்ன தேவன் கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறோம்பா. நீ வாசம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை தகப்பனே ஒருவருக்கு மூலமாக கேட்டு கொடுக்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு தகப்பனே சத்தத்தை கேட்டு தங்களை தப்பனே உங்க ஆத்மாவை ரட்சிப்படைவதற்கு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நேரத்திலே தாழ்ந்த அர்ப்பணிக்கிறோம். நீ மரணம் பயந்து நேரத்திற்கான பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பதாக நீ கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த உலகத்திலே இந்த வார்த்தையை கொடுத்து நன்றி சொல்கிறோம். உலகத்திலே சகல உபத்திரங்கள் உண்டு, ஆனால் கிடங்களுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் தேவன். பிள்ளைகளை யாரெல்லாம் உங்களுக்கு திறந்து கொடுத்தாங்களோ அவர்களுடைய பேசுறதுதான் நன்றி சொல்கிறோம்ப்பா. மரண பயணம் நிலைவா நிலைநிறுத்ததுக்கு ஆடுகளை ஜெபிக்கிறோம். மையமே எல்லாம் பேசுகிறோம். மனிதர்களும் ஜீவ வளர்க்கிறோம்.